கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி நமக்காய் ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்து. மார்க் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 36லேருந்து 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாங்களே, என் தேவனே நீ கைவிட்டீர். அதுக்கப்புறம் ஒருவன் என்ன பண்றான்னா, கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் இருக்க. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். அவர் பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார் ஜீவனை. சரியா? ரெண்டாவது என்ன அப்ப நடக்குதுன்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அன்னைக்கு மக்களுக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருந்த அந்த திரை என்ன ஆகுது? கிழிக்கப்படுது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா நாம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். எதற்காக ஜீவனை தந்தார்? பிதாவுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண, பிதாவின் ராஜ்யத்தை நம்மை சுதந்திரிக்க. இதை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது, அற்பமா எண்ணவும் கூடாது. நமக்காய் ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காங்க. கவலைப்படாதீங்க. என்ன தேவைனாலும் அவர் சந்திப்பார். நித்திய ஜீவனை நம்மை சுதந்திரிக்க செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா. என்னால் நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்காய் ஜீவனை தந்தவர் ஏசப்பா. நீங்கள் எங்கள் பிதாவினோட சமாதானம் பெறும் ஸ்லாக்கிலிட்டு தந்தீங்க. அந்த ஆஸ்வத்தை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ உடைச்சிங்க. ஏசு நபிச்சின் நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவிற்கு சேரும் ஸ்லாக்கிட்டு பெற்றோம். இதுவே இன்றைய நாள் செய்தி. என் முடிவாகட்டும்.